ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இதயம் தொடங்கி வயிறு வரைக்கும் நல்லதே செய்யக்கூடிய பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு சீக்கிரம் வேகும், ருசியில் நாக்கு அசத்தும் அப்படிங்கிறது சமைச்சவங்களுக்கும் ருசிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாசிப்பருப்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த பருப்பில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ இது மாதிரியான விட்டமின்கள் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குல்ல, இது சருமத்துக்கும் கண்களுக்கும் நல்லது. விட்டமின் பி ரத்த சோகை வராமல் தடுக்கிறதோட நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. பாசிப்பருப்பில் இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் இது மாதிரியான பல தாது உப்புக்கள் கூட இருக்குது. இதன் காரணமாக இந்த பாசிப்பருப்பில் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகம். உடலில் வளர்சிதை மாற்றத்துக்கு கூட பாசிப்பருப்பு உதவக்கூடியதாக இருக்குது. சரி வாங்க, பாசிப்பருப்பு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கெட்ட கொழுப்பை குறைக்கும். பாசிப்பருப்பை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைஞ்சி இதய குழாய்களை நெகிழ்வாக வச்சுருக்கோம். ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கிற பண்பு கூட இந்த பாசிப்பருப்புக்கு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்லாம் நம்ம உணவு சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்தாது. அதனால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கூட பயப்படாமல் பாசிப்பருப்பை சாப்பிடலாம். காய்ச்சல் நேரத்தில் பாசிப்பருப்பை சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றப்ப அது இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கிரும். அப்படிப்பட்டவங்க கூட டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம். காய்ச்சல் நேரத்தில் உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். அந்த நேரத்தில் புழுங்கரிசியோட பாசிப்பருப்பு சேர்த்து கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் உங்களோட உடல் தேரும், காய்ச்சலும் குணமாகும். பாசிப்பருப்பு கேன்சரை எதிர்க்கும், மெனோபாஸ் பிரச்சனைகளை கட்டுக்குள்ளார வைக்கும். உடம்புல கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பாசிப்பருப்புக்கு இருக்குது. அதனால கேன்சரை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். துவரம் பருப்பை விட பாசிப்பருப்பில் நார்ச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால ஜீரணம் சீக்கிரத்தில் ஆகும். ஜீரணமாகிற பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக பாசிப்பருப்பை உணவில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்றப்ப பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கிடைக்கும். 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் பாசிப்பருப்பை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மெனோபாஸ் பிரச்சனைகளை கட்டுக்குள் வச்சுக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல பாசிப்பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு குளிர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. பாசிப்பருப்பு மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தர்ற எந்த உணவுப் பொருட்களையும் சமைச்சு சாப்பிட்டா உடல் குளிர்ச்சியாகும், சளி பிடிக்கும், இப்படிலாம் பயப்படவே தேவையில்லை. பாசிப்பருப்பில் கொழுப்பு சத்து குறைவாகவும் புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறவங்க பாசிப்பருப்பை தைரியமாக சாப்பிடலாம். பாசிப்பருப்பு சாப்பிட்டா வாயு தொல்லை வரவே வராது. வாயு தொல்லை பிரச்சனை இருக்கிறவங்க கொண்டக்கடலை, மொச்சை இது மாதிரியான பயிர்களையும் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பையும் சாப்பிட்றப்ப அது அவங்களுக்கு ஒத்துக்காது. வாயு தொல்லையை அது இன்னும் அதிகப்படுத்திடும். அவர்களும் கூட பாசிப்பருப்பில் சாம்பாரை வச்சு தாராளமாக சாப்பிட்றப்ப வாயு தொல்லை வராது. பாசிப்பருப்பு சாப்பிட்றவங்களுக்கு அசிடிட்டியும் வராது, அல்சரும் வராது. வயிற்றில் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு துவரம்பருப்பு ஜீரணமாவதில் சிக்கல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துவரம்பருப்பு அசிடிட்டியை கூட அதிகப்படுத்திடும். ஆனால் பாசிப்பருப்பில் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த அசிடிட்டியும் வராது, அல்சரும் வராது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பாசிப்பருப்பு உங்களுக்கு எல்லா சத்துக்களையும் அப்படியே கொடுக்கும். இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பாசிப்பருப்பை சமையலில் சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.